ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறால் தொக்கு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பரான இறால் தொக்கு வந்து இட்லி தோசை சாதத்தோட நீங்கள் சப்பாத்தி கூட செய்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் நிறைய விதமான இறால் ரெசிபி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், உங்களுக்கு தேவை அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் மண்சட்டியில் தான் இறால் தொக்கு செய்ய போகிறேன். சட்டி நல்லா சூடு பண்ணிக்கிறேன். சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இறால் வந்துட்டு உடம்பு கொஞ்சம் சூடு அப்படிங்கிற நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்துட்டு எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ சீரகம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருக்கு. இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்ல பெரிய சைஸாக இருக்கும். அதை வந்து நல்லா பொடியை கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் இறால் வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதில் வந்துட்டு 2 பெரிய தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். வெங்காயமும் நல்லா வதங்கிருக்கு. இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒவ்வொரு மசாலா பொடியை சேர்த்துக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இதுக்கு தேவையான உப்பு நான் ஆல்ரெடி வந்துட்டு வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கேன், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ சேர்த்த மசாலாலாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டிங்கன்னா தான் அந்த தொக்கு இல்லை வறுவல் எல்லாமே நல்லா இருக்கும். லைட்டாக சட்டியில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அந்த குடல்லாம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நான் சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த இறால் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் இறால் சேர்த்துறேன். இறால் சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் சேர்த்த இறால் வந்துட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுட்டேன். இதில் வந்துட்டு நான் துளி கூட தண்ணியே சேர்க்கல. பாருங்க இறால் வதக்க அதுவே தண்ணி விடுது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சோம் அப்படின்னா இறால் நல்லா வெந்துடும். மறுபடியும் சொல்றாங்க நான் துளி கூட இல்லை தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இறால் நல்லா வெந்துட்டு நமக்கு தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆயிருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு குழம்பு மாதிரி இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அடுப்பை வந்துட்டு ஹையில் வச்சுட்டு ஒதுக்கி விட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதில் நான் வந்துட்டு தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே அரைச்சி சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இந்த இறால் தொக்கு எப்படி செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் பாருங்க. எனக்கு இந்த ஸ்டேஜில் இருந்தால் சாதத்தோட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக வந்துட்டு இதில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான நம்ம இறால் தொக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. புதுசாக சமைக்கிறவங்க கூட இறால் தொக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக அதே சமயம் டேஸ்ட்டாகவும் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களை கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.